श्रीशैलेशदयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्. திருக்குறுகை பெருமான் தன் திருத்தாள்கள் வாழிய திருவான திருமுகத்து செவ்வி என்னும் வாழிய இருக்குமொழி என் நெஞ்சில் தேக்கினார் வாழிய எந்தைய திராசர் கிழவனார் வாழிய கருக்குழியில் புகவண்ணம் காத்தருள்வோன் வாழியே காசினியில் ஆரியனாய் காட்டினான் வாழியே வருத்தமர வந்தென்னை வாழ்வித்தான் வாழியே மதுர கவி தந்திரான் வாழி வாழி வாழியே வாழி வாழி வாழியே வாழி வாழி வாழியே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. ஸ்ரீசைலேஷதயாபாத்ரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதீந்திரப்ரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம். லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். கருவிருத்த குழி நீத்த பின் காமக்கடுங்குழி விழுந்து ஒரு விருத்தம் புக்குழல் உருவீர் உயிரின் பொருள் ஒரு விருத்தம் புகுதாமல் குறுகையர் கோனுரைத்த திருவிருத்த தோரடி கத்திரீர் திருநாட்டகத்தே. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் நம் எதிகிரி எதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியினுடைய விசேஷமான கிருபையினாலேயும் எம்ஓபி அறக்கட்டளையினாருடைய நியமனானுகுணமாகவும் திவ்ய பிரபந்த தாரா என்னும்படியான ஒரு அருளிச்செயல் தாரையை அருளிச்செயல் அருவியை கிரமமாக அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அந்த கிரமத்துல இப்பொழுது இயற்பாவினுடைய அனுபவம் நிகழ்ந்து கொண்டு வருகிறது. அந்த ஏற்பாவிலேயும் திருவிருத்தம் என்னும்படியான ஆழ்வாருடைய பிரதம பிரபந்தமாய் அமைந்திருக்கக்கூடிய ரிக்வேத சாரமாய் அமைந்திருக்கக்கூடிய திவ்ய கிரந்தத்தினுடைய அனுபவம்னு காட்டப்பட்டு இருக்கிறது. அதுல இன்றைய அனுபவத்துக்கு விஷயமாய் இருக்கக்கூடிய பாசுரங்கள் 91வது பாசுரம் தொடங்கி 95வது பாசுர பரியந்தமாக இருக்கக்கூடிய 5 பாசுரங்களுடைய தாத்பரியாம்சத்தை ஒருவாறாக அனுபவிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்படி பார்க்கிற பொழுது இந்த 91 முதல் 95வது பாசுரம் என்னால் சுருங்குரி வெண்ணை தொடுவுண்ட கல்வனை என்கிற பாசுரம் தொடங்கி யாதானுமோராக்கையில் புக்கு என்னும்படியான பாசுர பரியந்தமாக இருக்கக்கூடிய 5 பாசுரங்களுடைய சாரார்த்தங்களை இப்பொழுது கிரமமாக அனுபவிக்கலாம். அதுல முதல் பாசுரம் சுருங்குரி வெண்ணை தொடுவுண்ட கல்வனை வையம் முத்தும் ஒருங்குற உண்ட பெருவைத்தாளனை மாவலி மாட்டிருங்குரலாகி இசையவோர் மூவடி வேண்டி சென்ன பெருங்கிரியான எல்லாம் அடியேன் நெஞ்சம் பேணலதே. இது அற்புதமான பாசுரத்தை ஆழ்வார் காட்டும்படியான விஷயம். கீழ்ப்பாசுரத்திலே தெரிவித்திருக்கக்கூடிய ஆச்சரியமான வார்த்தையாக அமைந்திருக்கிறது. அந்த பாசுரமே தலைப்பெய்து யானும் திருவடி சூடும் தகைமையினால் நிலை பெய்த ஆக்கைக்கு நோற்றையும் மாயமும் மாயம் செவ்வே நிலை பெய்திலாத நிலைமையும் காண்டோர் அசுரர் உழாம் தொலைப்பெய்த நேமியந்தாய் தொல்லை ஊழி சுருங்கலதே என்று காட்டியிருக்கிறார். காலம் நெடுகிவிட்டதே. எம்பெருமானுடைய அனுபவத்தை பெறவிட்டாமல் தடுக்கக்கூடிய இந்த காலமானது இந்த சம்சார சம்பந்தத்தினாலே இந்த மிகவும் சிரமப்படும்படியான இப்படிப்பட்ட நிலையிலே தொல்லை ஊழி சுருங்கலதே, காலம் நெடுகிவிட்டதே காலம் நெடுகிவிட்டதே என்று சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கிறது. அப்போ தெரிவிக்கும்படியான விஷயம், நாங்களெல்லாம் எப்படி இருக்கோம், தேவரீர் எப்படி இருக்கீர், சம்சாரிகள் கேட்கிறார். நாங்களெல்லாம் எப்படி இருக்கோம், காலம் நெடுகிவிட்டது காலம் நெடுகிவிட்டது, நாங்க துக்கமே படலையே. ஏனென்றால் எங்களுக்குன்னு வெவ்வேறு விஷயங்கள் இருக்கு. அந்தந்த விஷயங்கள்ல நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதனால
அப்படி இருக்கிற பொழுது அந்த விஷயத்தில் நீரும் இருந்தேனே, ஆனால் காலம் நெடுகிற்று காலம் குறுகிற்று, எந்த விதமான வார்த்தையும் உம்மிடத்திலே வர முடியாதே. ஆகவே நீரும் அதே மாதிரி சுகமாக இருக்கலாமே. எப்படி நாங்கள் சுகித்து திரிந்து கொண்டிருக்கிறோமோ, நாங்கள் ஆனந்தமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமோ, சப்தாதி போக நிரந்தர்களாக நாங்கள் இருந்து கொண்டு ஆனந்தமா இருந்துட்டு இருக்கோமே. நீர்தானே பகவத் விஷயம்னு சொல்லிட்டு ஐயோ காலம் நடுகிறதே, ஐயோ காலம் நடுகிறதே என்ன வருத்தப்பட்டு கொண்டு துக்கப்பட்டு கொண்டிருக்கிறீரே, எங்களை போல நீரும் சுகித்திருக்கலாமே. பகவத் விஷயத்திலே இருக்கக்கூடிய நெஞ்சை எடுத்து தூக்கி வேற எங்கேயாவது வச்சுடும், சப்தாதி விஷயங்கள்ல வைக்கும். ஐயோ வைக்கிறதுக்கு இடமா இல்ல, வைக்கிறதுக்கு விஷயமா இல்ல, அத்தனை விஷயத்திலையும் நீர் ஈடுபட்டு இருக்கலாமே என்று தெரிவிக்க, அப்போ நீரும் பகவத் விஷயத்தில் நின்னும் நெஞ்சை மாற வைத்தால் அதோ அந்த பகவத் விஷயத்தில் நின்று உம்முடைய நெஞ்சை மாற வைத்து விட்டேரே, ஆனால் உமக்கும் ஆனந்தாவகமாக அமைந்திருக்கிறோமே அப்படின்னு சொல்ல போது அப்ப ஆழ்வார் தெரிவிக்கிறார், அந்த மாதிரி மாத்தி பகவத் விஷயத்தை விட்டு மற்ற விஷயங்களிலே பகவத் வத்திரிக்த விஷயங்களிலே வைக்கக்கூடிய நெஞ்சு எனக்கு கிடைச்சதானா பரவாயில்ல, அப்படி ஒரு நெஞ்சு கிடைக்கவில்லையே. ஆக பகவத் விஷயத்திலே ஈடுபடத்தக்க நெஞ்சுதான் அமைந்திருக்கிறதே ஒழிய பகவத் விஷயத்தை விட்டு போய் மற்றொரு விஷயத்திலே ஈடுபடுத்தக்கூடிய நெஞ்சு என்னிடத்துல இல்லை. ஆக எனக்கு மற்றொரு நெஞ்சு இல்லையே அப்படின்னு சொல்லும்படியானது அப்படி செய்யலாயிற்று. அதுக்கு ஈடா இருப்பதொரு நெஞ்சு பெற்றோமாகில், அதுக்கு தகுந்ததான ஒரு நெஞ்சு வேறொரு நெஞ்சு கிடைத்து விட்டதே, ஆனால் அதை பண்ணலாம், ஆனால் என்னுடைய நெஞ்சு அவனை தவிர மத்தொன்னை அறியாது அப்படின்னு சொல்லும்படியான வைக்கும்படியா அமைந்திருக்க கூடியது இந்நெஞ்சு தன்னையும் வைக்கலாயிற்றே, அவன் சௌரியம் பண்ணிற்றனாகில் என்று தெரிவிக்கும்படியான விஷயம். ஆக அப்படிப்பட்ட எம்பெருமான் அவன் வெண்ணையை திருடாத இருந்திருந்தால் நெஞ்சு தூக்கி வேற எங்கேயாவது வச்சிருக்கலாம், லோகத்தை முழுக்க உண்ணாமல் இருந்திருந்தால் என்னுடைய நெஞ்சத்தை வேற எங்கேயாவது வச்சிருக்கலாம், உலகத்தை மூவடியாலே அளந்த ஈரடியாலே அளந்து மகாபலியையும் சிறையில் வைக்காமல் இருந்திருந்தால் என்னுடைய நெஞ்ச வேற எங்கேயாவது வைக்கலாம். இத்தனை அவன் பண்ணி தன் பக்கலிலே என்னுடைய நெஞ்சை ஆக்கர்ஷித்திருக்கிறானே அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய பாசுரம் தான் சுருங்குரி வெண்ணை தொடுவுண்ட கழ்வனை வையம் முத்தும் ஒருங்குறவுண்ட பெருவை தாளனை மாவலிமா திருங்குறளாகி சேவோர் மூவடி வேண்டி சென்ன பெருங்கிரியான எல்லால் அடியேன் நெஞ்சம் பேணலதேன்னு காட்டுறார். ஆச்சரியமான அர்த்தம். சுருங்குரி வெண்ணை அங்கதான் காட்டுறார். கள்ளக்கயிறு உரி வைத்த உரியாயிற்று. ஆக யசோத பிராட்டி தான் என்ன பண்ணி இருக்கிறார், கோபிமார்கள் தாங்கள் என்ன பண்ணி இருக்கிறார்கள், நன்றாக நாரார் உரியேற்றி நன்கமைய வைத்ததனை. ஆக அப்படி வெண்ணையை கடைந்து தாங்கள் நாரார் உரியேற்றி நன்கமைய வைத்திருக்கிறார்கள். அதுல யாரேனும் வெண்ணையை எடுத்து விட்டார்களா என்று தெரிவதற்காக அதுல கள்ளக்கயிறு உரிவு வைத்திருப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆறாவது அதை தொட்டு விட்டார்களே ஆனால் அது விஷயம் தெரிஞ்சிடும். அந்த மாதிரி அதிலே குறியிட்டு வைத்திருக்கக்கூடிய விஷயம். ஆக சுருங்குரி வெண்ணை தொடுவுண்ட கழ்வனை, அப்படிப்பட்ட அந்த வெண்ணையை தொடு உண்டா. ஆக வைத்த குறி அழியாமல் பகவான் புஜித்து விட்டானது, எடுத்து புஜித்து விட்டு திரும்பி அப்படியே வச்சுட்டான். அதை பார்க்கிற போது நேர அங்கு வந்து பார்த்தார்களே ஆனால் யாருமே வரல, யாருமே வெண்ணைய தொடல, வெண்ண களவே போகல. அப்படின்னும்படியாக அந்த உரிய பார்த்தால் தெரியறது அந்த மாதிரி செய்பவனாக அமைந்திருக்கிறவன். ஆனால் தொடு உண்டனா திருடி உண்டவனாய் அமைந்திருக்க கூடியவன் அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய விஷயம். அதை தொடு உண்டவன் வைத்த குறி அழியாமலேயே அவன் வெண்ணையை களவு கண்டு அமுது செய்திருக்கிறான்னு காட்டுறார். அப்படிப்பட்டவனை கள்வனை திருடி சாப்பிட்ட திருடனை அப்படின்னு வார்த்தை இருக்கு. தொடு உண்டன்னு சொன்ன பிற்பாடு, திருடி உண்டவன் சொன்ன பிற்பாடு கள்வனைன்னு ஏன் சொன்னார் அப்படின்னு சொன்னால் அது எப்படிப்பட்டதாக அமைந்திருக்கிறதுனால் களவு கொண்டான். அதாவது இவர்கள் எப்படி ஒளித்து வைத்திருந்தார்களோ அந்த ஒளித்து வைத்திருந்த தன்மையும் கூட களவு கண்டிருக்கக்கூடிய நிலை தொடு உண்ட கள்வன்னு காட்டுறார். ஆக இது சிலர் களவு கண்டல்ல, தெய்வம் கொண்டதோ என்ன நாம் வைத்திலோமோ என்னும்படியாக களவு கண்டான். எப்படி களவு கண்டான்னா அந்த களவனுடைய ஆழத்தை சொல்லும்படியான விஷயம்.
அந்த திருட்டினுடைய ஆழத்தை சொல்லும்படியான விஷயம். இது யாரோ மனுஷியால் எடுத்ததல்ல. இந்த வெண்ணையை யாரும் மனிதர்கள் தொட்டிருக்க முடியாது. எந்த வியக்தியும் தொட்டிருக்க முடியாது. எந்த பிள்ளையும் தொட்டிருக்க முடியாது. இது யாராலோ களவு காணப்பட்டதல்ல. ஏதாவது தெய்வம் வந்து சாப்பிட்டு போயிடுத்தான். ஏதாவது க்ஷுத்ர தெய்வங்கள், துர்தெய்வங்கள், ஏதாவது ஒரு தெய்வம் கொண்டதோ, ஏதோ தெய்வம் சாப்பிட்டு போயிடுத்து. வஸ்துதா தெய்வ சப்த வாச்சியனா இருக்கக்கூடிய கண்ணன் தான் புஜித்தான். அப்படி இருக்கக்கூடியது. அப்படி இல்லைன்னா ஒருவேளை நாமே வைக்கலையோ, நாமே வெண்ணையை அதுல கடைஞ்சு வைக்கலையோ அப்படின்னு சொல்லும்படியாக அப்படி களவு கண்டு இருக்கக்கூடிய விஷயம். வையம் முத்தும் ஒருங்குற உண்ட பெருவயிற்றாளனை ஆக கொஞ்சமா இருக்கிற வெண்ணையை புஜித்தான். அப்படி இருக்கிற போது அதனாலே வயிறு நிறந்து விட்டது. ஆனாலும் கூட ஜகத்தாக எடுத்து வைத்தால் அரை வயிறாம்படியாயிற்று இருப்பது. இந்த வெண்ணையால வயிறு நிறைஞ்சு விடுறது. கோபிமார்கள் தங்களுடைய கரஸ்பரிசம் பட்டு இருக்கக்கூடிய வெண்ணெய், அந்த வெண்ணெயை எடுத்து புஜித்தான். அப்படிப்பட்ட வெண்ணையை புஜித்தபடியாலே வயிறு நிரம்பி விட்டது. ஆனால் இந்த ஜகத்தை எல்லாம் புஜித்தானா அது அரை வயிறு தான் இருந்தது. அது முழுக்க வயிறு நிரம்பவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னால் ஆஸ்ரித ஸ்பர்சம் இருக்கக்கூடியது. அடியவர்களுடைய கைதொட்டெடுத்திருக்கக்கூடிய திரவியத்தாலே அவன் தரித்து கொண்டிருக்கிறான். அதே சமயத்துல உலகத்தை ரட்சிப்பதிலே இன்னும் போராது, இன்னும் ரட்சிக்கணும்னு தோத்துறது. உலகத்தை வயிற்றிலே வைத்து ரட்சித்த போது ஐயோ கொஞ்சமா தான் ரட்சிச்சிருக்கோம், நிறைய ரட்சிக்கணுமே என்ன அந்த இடத்துல அரை வயிறாக அமைந்திருக்க கூடியது மாவலி மாட்டு. அதுக்கு மேல சொல்றார், மாவலி மாட்டு இருங்குரலாகி இசையோர் மூவடி வேண்டி சென்ற பெரும் கிரியான எல்லால் அடியேன் நெஞ்சம் பேணலதே அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். ஆக இப்பொழுது தான் காவலாக இட்டு வைத்திருக்கக்கூடிய இந்த விபூதி, அந்த விபூதியை யார் களவு காண்கிறார்களோ அப்பொழுது தான் வயிற்றிலே இட்டு வைப்பார். ஆக தான் காவலாக, தன்னுடைய காவலாக, தன்னாலே காக்கப்படும்படியானதாக அமைந்திருக்கக்கூடியது இந்த பிரபஞ்சம் முழுவதும். இந்த பிரபஞ்சம் முழுவதையும் பிரளயமானது கொண்டு போகிற காலத்துல அப்பொழுது தன்னுடைய வயிற்றிலே வைத்து ரட்சிக்கிறான். அப்படி அமைந்திருக்கக்கூடியது. ஆக அப்ப வயிற்றிலே வைத்து ரட்சிக்கக்கூடியவன். ஆனால் நான் என்னது அப்படின்னு இருக்கக்கூடிய ஒருத்தன் அபகரித்து விட்டானே ஆனால், அப்போ இந்த விபூதி யாராவது களவு கண்டார்களே ஆனால் அந்த காலத்துல வயிற்றிலே வைத்து ரட்சிக்கிறான். நான் என்னதுன்னு சொல்லி அகங்கார கிரஸ்தனாயிருக்கக்கூடிய, அகங்காரத்தாலே அப்படி உன்னதனாயிருக்கக்கூடிய, அகங்காரம் அதிகமாக படைத்தவனாயிருக்கக்கூடியவன். அப்படிப்பட்டவன் இந்த விபூதியை, எம்பெருமானுடைய சொத்தா இருக்கக்கூடிய மோ உலகங்களையும் என்னது 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 என்று தன்னதல்லாத லோகத்தை தன்னதுன்னு அபகரித்த போது அப்ப என்ன பண்ணணும்னாக்கா அவனோட கூடவே இருந்து சென்று அங்கிருந்து வாங்கிக் கொள்ளுவான், அபகரித்துக் கொள்ளுவான். அப்போ வயிற்றிலே வைத்து ரட்சிப்பது மொத்தமா பிரளய காலத்துல களவு போன போது. ஆனால் என்னதுன்னு அபிமானித்த போது, என்னதுதான் இது என்று தான் அபகரித்திருக்கிற போது அவனோட கூட ஆமா ஒண்ணுதுதான் வா குடு அப்படின்னு சொல்லி வாங்கிக் கொள்ளக்கூடியவனாய் இருக்கிறான். ஆகவே அப்படி இருந்தவன் தன்னதல்லாததான ராஜ்யத்தை தன்னது என்ன அபிமானித்தவனாய் இருக்கக்கூடிய மாவலி மாட்டு இருங்குரலாகி, ஆக அசுரனாய் இருக்கக்கூடியவன் அப்படிப்பட்டவன் பக்கத்திலே சென்று, அவன் அருகிலே சென்று அதற்கு மேற்பட எப்படிப்பட்ட என்னும்படியான விஷயம் என்னால் இங்க ஒரு அற்புதமான விஷயம் காட்டுறார் பெரியவாச்சான் வியாக்கியான். மகாபலி இருக்கிறான், அவன் அசுர பிரகிருத்தியாய் இருக்கிறான். ஆனால் நான் இருக்கேன், அந்த பகவானை தவிர வேறொன்றை ஆசைப்படவில்லை. அவன் பகவானை விட்டுட்டு தான் ஆசைப்பட்டது திரைலோக்கிய ராஜ்யாதிபத்தியத்தை. ஆனால் நான் எதையும் விட்டுட்டு பகவானையே ஆசைப்படுபவனாகத்தான் அமைந்திருக்கிறேன். அப்போ அவனிடத்துல பெருமாள் போனார், எங்கிட்ட வரலையே. மாவலி மாட்டு இருங்குரலாகி, அதுக்கு மேல பெரிய குரலாகி, இரும்னா பெரியன்னு அர்த்தம். பெரிய குள்ளன்னா என்ன அர்த்தம்? பெரிய குள்ளன்னா மிகவும் குள்ளனாக அமைந்திருக்கக்கூடியது. அங்கதான் காட்டுறார், லோகத்துல வாமனன் குள்ளன்னு பல பேரை குரலர்கள் சொல்றா. அவளெல்லாமும் நிக்க வச்சுட்டு வாமனமூர்த்தியான வாமன வட்டுவான எம்பெருமானையும் நிற்க வைத்தோமே ஆனால்
அந்த கொள்ளர்கள்னு சொல்லப்படுபவர்கள்லாம் திருவிக்கிரமர்கள் மாதிரி பெருசா இருக்கலாம், அவ்வளவு குள்ளமாக இருக்கிறாராம். கம்பர் தெரிவிக்கிறார், பயந்தோரும் இகழ் குரலன், பயந்தவர்கள் கூட இகழத்தக்க அளவில் என்ன இப்படி குள்ளமா இருக்கு இந்த குழந்தை, இப்படி குள்ளமா இருக்கு இந்த குழந்தை அப்படின்னு சொல்லும்படியாக அமைந்திருக்கக்கூடியது இருங்குரலாகி, அதுக்கு மேல இசையவோர் மூவடி வேண்டி சென்ன பெரும் கெரியானை அல்லால். ஆக இசைய ஓர் மூவடி வேண்டி சென்ன, அவன் கொடுக்கறதுக்கு ஒத்துக்கணுமோ இல்லையோ, அவன் கொடுப்பதற்கு ஒப்புக்கொள்ளுவதற்காக அவனிடத்துல ஒரு உபாயம் பண்ணினார், ஒரு கிருஷி பண்ணினான், ஒரு காரியம் பண்ணினான். ஆக அவனை செய்வதற்கு இவன் தான் கிருஷி பண்ணி இருக்கக்கூடிய நிலை. இசையவோர் மூவடி வேண்டி சென்ன பெருங்கிரியானன். ஆக இசைவிக்கைக்கு கிருஷி பண்ணுவான் தானேயாய். அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல ஒரு விஷயம் பார்க்கணும். என்ன விஷயம்னா, நாம பகவானை வழிபடுகிறோம், வழிபடுவதற்கு ஒப்புக்கொள்ளுகிறோம். எப்படி ஒப்புக்கொண்டோம்? வழிபடுவதற்கு நம்முடைய முயற்சியாலே நாம ஒப்புக்கொள்ளல, அந்த பகவான் தான் அதற்கும் முயற்சி பண்ணினான். பத்தியுறவன் பழம்புனத்தை சிருஷ்டித்த கட்டளை. பத்தியுழவன் பகவன் பக்திமபி பிரயச்சமேன்னு சொல்லும்படியான விஷயம். நமக்கு இசைவை அவனிடத்திலே அவன் உண்டாக்குகிறான். அதுதான் ஆழ்வார் ஆச்சரியமா காட்டியிருக்கார். இசைவித்து என்னை உன் தாளினை கீழ் இருத்தும் அம்மானே, என்னை இசைவிப்பவன் நீயை ஒழிய நானா இசையக்கூடியவனா? ஒரு நாளும் நான் இசையக்கூடியவன் அல்லன், நீதான் என்னை இசைவிக்கிறாய்னு காட்டக்கூடிய அற்புதமான வார்த்தையாக அமைந்திருக்கிறது. அப்ப பார்க்கிற போது அவன் இசைவை அவனுக்கு உண்டாக்குவதற்கும் தானே கிருஷி பண்ணினான். ஓர் மூவடி வேண்டி சென்னு, மூவடின்னு காட்டுறாருங்க. 3 அடி கேட்டான், மாவலி மூவடின்னு கேட்டான். நிலம் மாவலி மூவடி என்று அறியாமை வஞ்சித்தாயி எனதாவியுள் கலந்தே, மகாபலி மூவடி அப்படின்னு கேட்டு இருக்கக்கூடிய நிலை. அப்போ இந்த மூவடி மகாபலியின் இடத்துல கேட்டானே, ஏன் 2 அடி போருமே அவனுக்கு? கீழுலகம் எல்லாம் அளக்கிறதுக்கு 1 அடி, மேலுலகம் எல்லாம் அளக்கிறதுக்கு 1 அடி, மூவடி எதற்காக கேட்டான் அப்படின்னா, 2 அடிய கேட்டு அதனால 2 அடியாலே எல்லாத்தையும் அளந்து விட்டுடாமல் 1 அடிக்கு சிறையிடும்படி 3 அடி இறந்தவன். இப்போ 2 அடி கேட்டு விட்டு இருந்தால் கீழ் அளக்கலாம், மேல அளக்கலாம். மகாபலி எப்படி சிறையில தள்ளுறது? மகாபலிக்கு ஒரு தண்டனை கொடுக்கணுமே, அதுக்கு வழி இல்லாத போயிடுமே. அதனால என்ன பண்ணினான்? 3 அடியாக இறந்தவனாக அமைந்திருக்கிறவன் பெரும் கிரியானை அல்லால். அப்படிப்பட்டவன் மூவடி வேண்டி சென்ற பெருங்கிரியான். அப்படின்னா எவ்வளவு பெரிய உபாயம்! அவனோ நிரபேட்சனாய் இருக்கக்கூடியவன், ஒன்றால் ஒன்று யாரிடத்திலேயும் கேட்கக்கூடியவனாக தேவை இருப்பவனாகவே கிடையாது. ஆரிடத்திலேயும் ஒன்றையும் அபேட்சிக்காத அவாப்த சமஸ்த காமன். அப்படிப்பட்டவன் அதை எல்லாத்தையும் மறைத்து கொண்டான். தான் நிறைவாளன் மறைச்சிட்டான், தான் ஸ்ரீயப்பதி மறைச்சிட்டான், தான் ஸ்ரீமன் நாராயணன் மறைச்சிட்டான், தான் விபூதி உக்தன் மறைச்சிட்டான். எல்லாத்தையும் மறைந்து ஒரு மானி உருவாக, ஒரு சிறு குரலனாக, ஒரு பிரம்மச்சாரி பிள்ளையாக தான் வந்தான். ஆக அவாப்த சமஸ்த காமன், ஓர் அபேட்ச தோற்றவன் தான் என்ன இத்தனையும் தோற்றாமையாக எல்லாத்தாலையும் நிரம்பினவன் தான். அவன் கேட்டுன்னு வந்திருக்கான் அப்படின்னு சொல்ல முடியாதபடி, ஐயோ ஒண்ணுமே இல்லை இந்த குழந்தைக்கு, இந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டாமா என்று சொல்லும்படியாக இறப்பாளனாக தான் சென்றிருக்கும்படியான விஷயம். அதனால இவன் பேர்ல கருணை பிறந்தது. ஐயோ ஒண்ணு இல்லாத ஒரு பிள்ளை வந்திருக்கு, அந்த பிள்ளைக்கு ஏதாவது கொடுக்க வேண்டாமா அப்படின்னு அந்த கருணை பிறக்கும்படியாக தான் வந்து நிற்கிறான். அதனால்தான் பெரும் கிரியான். கிரின்னா விறகு, உபாயம் அர்த்தம். என்ன உபாயம்? பெரிய உபாயம். ஆக உபய விபூதி யுக்தனாய் இருந்து கொண்டு ஒண்ணுமில்லாதவனை போல வந்தான். எல்லாருக்கும் கொடுக்கிறவனா இருந்து கொண்டு கேட்கிறவனாக இருந்தான். ஆக ஸ்ரீமானாக இருந்து கொண்டு பிராட்டிக்கு வல்லவனாக இருந்து கொண்டு தரித்திரனை போலே வந்தான். பிராட்டிக்கு வல்லவனாக இருந்து கொண்டு தான் திருக்கல்யாணம் ஆகாதவனாக பிரம்மச்சாரிய போலே வந்தான். லோகத்தை எல்லாம் சர்வ வியாபியாக எவனவனாக இருந்து கொண்டு ஒரு சிறு குள்ளமான பிள்ளையாகத்தான் வந்திருக்கக்கூடிய நிலை. அப்படி வந்திருக்கிறான். அவனை தவிர அடியேன் நெஞ்சம் பேணலதே, என்னுடைய நெஞ்சமானது இப்படிப்பட்ட பெரு விறகு படைத்தவனா இருக்கக்கூடிய, இப்படிப்பட்ட பெரியதான உபாயம் படைத்தவனா இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை தவிர வேறொன்றும் வேற யாரையும் என்னுடைய நெஞ்சமானது பேணாது, விரும்பாது. எது போலன்னா,
அங்கதான் வச்சனம் உதாரிக்கிறார். பாவோ நான்யத்ர கச்சதி என்னுமா போலே. திருவடியானவர் சக்கரவர்த்தி திருமகனார் அன்று சராச்சரங்களை வைகுந்தத்தேக்கின்னு பரமபதத்துக்கு அழைத்து செல்லுகிற போது நீயும் வரையான்னு கேட்கிற போது அவர் தெரிவித்தார், ஸ்னேகோமே பரமோ ராஜன்னு துவை நித்தியம் பிரதிஷ்டிதா பக்திச்ச நியதா வீர பாவஹா நான்யத்ர கச்சதி. என்னுடைய எண்ணமானது இன்னொரு இடத்திலே போவது கிடையாது என்று தாம் தெரிவித்தாரே, அதே போல இந்த இடத்திலேயும் கூட அடியேன் நெஞ்சம் பேணலதே. ஆக பெரும் கிரியானை அல்லால் அந்த எம்பெருமானை தவிர மற்றொரு விஷயத்திலே என்னுடைய நெஞ்சமானது ஈடுபடாது பேணாதுன்னு காட்டியிருக்கக்கூடிய அற்புதமான விஷயமாக அமைந்திருக்கிறது. அப்படி பார்க்கும்படியான பாசுரம் இந்த பாசுரமாக சுருங்குரு வெண்ணெய் தொடுகுண்ட கல்வனை வையம் முத்தும் ஒருங்குற உண்ட பெருவை தாளனை மாவலிமா திருங்குரலா இசையோர் மூவடி வேண்டி சென்ன பெரும் கிரியானை அல்லால் அடியேன் நெஞ்சம் பேணலதே அப்படின்னு காட்டி கொடுத்திருக்கிறார். இதுக்கு அடுத்த பாசுரம் 92வது பாசுரம். பேணலம் இல்லாவரக்கர் முன்னீர பெரும்பதிவாய் நிழகர் நீளறி வைத்தருளா என்று நின்னை விண்ணோர் கால் நிலம் தோய்ந்து தொழுவர் நின்மூர்த்தி பல்கூத்தில் ஒன்னும் காணலும் ஆம்கொலன்னே வைகல் மாலையும் காலையுமே அப்படின்னு பாசுரம் அமைந்திருக்கிறது. அற்புத பாசுரம். இதுக்கு அழகான விஷயத்தை காட்டுகிறார். கீழ பாசுரத்துல பெருங்கிரியான தவிர மற்றொரு விஷயத்துல என்னுடைய நெஞ்சமானது ஈடுபடாது அப்படின்னு சொல்றேன். அப்போ இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு நீர் சொல்லியிருக்கிறீர்கள். பாசுரத்துல தேவர்களாய் இருக்கக்கூடியவர்கள் அதிகாரி புருஷர்கள். அதிகாரி புருஷர்களுக்கு இது இல்லாத போயிடுறது அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய விஷயம். அப்போ எனக்கு இருக்கக்கூடிய இந்த பாவமானது எவ்வளவு ஞானம் படைத்தவர்கள், சாமானிய மனுஷர்களை விட தேவர்களுக்கு அதிகமான ஞானமாக அமைந்திருக்கிறது. அவர்களுக்கு இருக்கக்கூடிய சக்தியும் அதிகம், ஞான சக்திகள் அதிகம் படைத்தவர்களாய் அமைந்திருக்கக்கூடிய தேவர்களுக்கு இந்த எண்ணம் இல்லாமல் இருக்கிறதே என்ன அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய விஷயம். அப்ப கேக்குறா, தேவர்களுக்கு இந்த எண்ணம் இல்லையே, பெரியவர்களான தேவர்களுக்கு இந்த எண்ணம் இல்லையே, அவளுக்கு என்ன குறை வந்துடுத்து? உடனே ஆழ்வார் இடத்துல கேள்வி கேட்டான், அந்த தேவர்களுக்கு என்ன குறை? என்னமோ அவளுக்கு இல்லையே, உமக்கு இருக்கு அவளுக்கு இல்ல, உமக்கு இருக்கு அவளுக்கு இல்லைன்னு சொல்லிக்கிறீங்க. உம்முடையது அடியேன் நெஞ்சம் பேணலதேன்னு நீர் ஈடுபட்டிருக்கேன்னு சொல்றீங்க. ஆனா தேவர்களுக்கு இல்லையேன்னு குறைபட்டு கொள்ளுகிறீரே, அப்படி என்ன குறை தேவர்களுக்கு அப்படின்னு கேட்ட போது அப்ப சொல்லும்படியான விஷயம், நாம் எல்லாவற்றையும் அழிய மாறி பெறவிருக்கிற வஸ்துவை அழிவுக்கு இட்டு வேறே சில பிரயோஜனங்களை கொள்ளா நின்றார்கள் என்கிறார் அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்ப என்ன விஷயம் காட்டுறாருன்னா அழகான விஷயமாக அமைந்திருக்கு. நாம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்னா எதை விட்டாலும் விட்டுடலாம், பகவானை பெற வேண்டும். எதை வேணாலும் விட்டுடுறேன், எதுவுமே எனக்கு வேண்டாம், சேலே கண்ணீரும் பெரும் செல்வமும் நன்மக்களும் மேலாத்தாய் தந்தையும் அவரே இனியாவாரே பரித்தியக்தா மயாலங்கா மித்ராணிச்சதனானிச்சா, எதை வேணாலும் விட்டுடுறேன். பெறவிருக்கிற அத்தனையும் அழிய மாறியும் அத்தனையும் கொடுத்து விட்டாவது அத்தனையும் இழந்தாவது பகவானை பெற வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலை. அப்போ பெறவிருக்கிற வஸ்துவை, அப்படி இருக்கக்கூடிய வஸ்துவை அழிவுக்கு இட்டு அவ என்ன பண்றான்னா அந்த எம்பெருமானை தாங்கள் மார்பிலே அம்பேற்கும்படியாக பண்ணி அவனை சிரமப்படுத்தி அவனுடைய அழகையே குலைக்கும்படியான காரியங்களை எல்லாம் பண்ணும்படியான நிலையிலே இருந்து மற்ற பிரயோஜனங்கள் ஆசைப்படுகிறார்கள். மற்றதை அழித்து அவனை பெற வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டு இருக்கேன். ஆனா அவளுக்கு என்ன குறை தெரியுமா? நான் ஆசைப்படுற அந்த விஷயத்தை அழித்து வேற எத்தையோ வாங்கிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லும்படியான பாசுரம் தான் பேணலமில்லா வரக்கர் முன்னீர பெரும்பதிவாய் நீணகர் நீளறி வைத்தருளா என்று நின்னை விண்ணோர் கால் நிலம் தோய்ந்து தொழுவர் நின்மூர்த்தி பல்கூர்த்திலொன்னு காணலும் ஆங்கொலுன்னே வைகல் மாலையும் காலையுமே அப்படின்னு சொல்லும்படியான வார்த்தை இங்கதான் காட்டுறார். பேணலமில்லாவரக்கர். அப்போ முன்னீர பெரும்பதியை பேணலமில்லாவரக்கர். முன்னீர்னா 3 ஜலமாக முன்னால வந்ததாய் அமைந்திருக்கக்கூடிய ஜலம் முன்னீர். அதாவது சமுத்திரத்தாலே சூழப்பட்டதாய் அமைந்திருக்கக்கூடிய பல ஊர்களை இருக்கக்கூடியது முன்னுயிர பெரும்பதி இந்த லோகம். அப்படி இந்த லோகமாக அமைந்திருக்கக்கூடியது பகவானுடைய ஐஸ்வர்யம் விபூதி. எம்பெருமானே
தேவரீருடைய விபூதியாய் இருக்கக்கூடிய கடலாலே சூழப்பட்டிருக்கக்கூடியது, பெரும்புற கடலாலே சூழப்பட்டிருக்கக்கூடிய அந்த பெரும்பதியுடைத்தான விபூதி. அப்ப எம்பெருமானுடைய சொத்து தானே இது. இந்த பிரகிருதி மண்டலம் முழுவதும் எம்பெருமானுடைய சொத்து தானே. அந்த சொத்துல ஒரு பகுதியை நீணகர் நீளறி வைத்தருளாய் என்று, உன்னுடைய விபூதியிலே இருக்கக்கூடிய ஏகதேசம், உன்னுடைய ஐஸ்வர்யத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அதனை அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுபவர்களாக அமைந்திருக்கக்கூடியவர்கள். இப்போ நீ இதை அழிக்கணும், இதை அழிக்கணும், இதை அழிக்கணும் அப்படின்னு பெருமாளிடத்துல சொன்னாக்கா அழிப்பாரா? ஒரு நாளும் அழிக்க மாட்டார். ரெண்டு காரணம் இருக்கு. ஒன்னும் அது அவனுடைய விபூதி, உன்னுடைய விபூதியை நீ அழி. இப்ப என்ன பண்றதுன்னா, தேவர்கள் எல்லாம் ராட்சசர்கள் சிரமப்படுத்துகிறார்கள், லங்கா ராஜ்யத்தை அழிக்கணும், ராவணனை அழிக்கணும். இப்ப லங்கா ராஜ்யத்தை அழிக்கணும்னா லங்கா ராஜ்யம் ராவணனதுன்றது பேரே ஒழிய வஸ்துதா பெருமாள் தானே. அதுக்கு மேல ராவணன்னா அவனை அழிக்கணும்னா ஆரையும் அழிக்கணும். ஆகுது பரஹிம்சை என்பது பெருமானுக்கு ஒரு ஆளும் கிடையாது. பரஹிம்சை என்றால் அவனுடைய திருவுள்ளத்துக்கு ஒத்தே வராது. அப்படி இருக்கிற போது அந்த பரஹிம்சை என்றால் திருவுள்ளத்துக்கு ஒத்து வராதுன்ற போது அவனை அழிக்கணும்னு சொன்னா பெருமாள் ஒத்துப்பறா? உடனே என்ன சொன்னார்னாக்கா, அவர்கள் இந்த வார்த்தை சொல்லிடுவார். இவர்களுடைய காரியத்தை செய்ய வேணும்ன்றதுக்காக பெருமாளிடத்துல அவருக்கு கன்வின்சிங்கா பேசுறான்னு சொல்றாளே, அந்த மாதிரி கன்வின்சிங்கா பேச ஆரம்பிக்கிறார். அவர்கள் ஜீவிக்கில் உன் விபூதி ஜீவியாது. பெருமானே, அவர்கள்லாம் வாழ்ந்தார்களே ஆனால், ராவணாதி ராட்சசர்கள் வாழ்ந்தார்களே ஆனால், உன்னுடைய விபூதியான உன்னுடைய ஐஸ்வர்யமான இந்த உலகம் ஜீவிக்காது அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்ப பார்க்கிற போது ஏன் அப்படின்னு கேட்டால், நீர் யார உயிராக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, உம்முடைய திருக்கல்யாண குணங்களை யார் மீண்டும் மீண்டும் மனனம் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட ரிஷிகளையும் நீர் யார ஆசைப்பட்டு காப்பாற்றணும்னு பட்சபாதியாக தேவபட்சபாதியா இருந்து கொண்டிருக்கிறீரே, அந்த தேவர்கள் இருக்கிறார்களே, அவர்களை நலிகிறார்கள். அப்ப இந்த ராட்சசால் என்ன பண்ணுவான்னா, அவர்கள் ரிஷி முனிவர்களை எல்லாம் அழிப்பவர்கள், அவர்களை சிரமப்படுத்துவர்கள், தேவர்களை சிரமப்படுத்துவர்கள், தேவதா வர்க்கங்களை எல்லாம் தங்கள் இஷ்டத்துக்கு ஆட்டி வைப்பார்கள். அப்ப உன்னுடைய விபூதியை சேர்ந்தவாளை அழிக்கிறாவா? அவளிடத்துல எந்த காருண்யம் காட்டு? அவளிடத்துல நீங்கள் காருண்யம் காட்ட வேண்டாம் தேவரீர் அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். அதனால பேணலம் இல்லாதவர்கள், மற்றையோரை பேணுகையற்றவர்கள், மற்றையோரை ரட்சிக்கை, மற்றையோரை ஆசைப்படுகை, மற்றையோரை விரும்புகை, அது இல்லாதவராக அமைந்திருக்கக்கூடியவர்கள், அதையே தாங்கள் நன்மையாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆசுரிய சம்பத்து உடையவர்கள். அசுரத்தன்மையே எப்படி அசுரர்கள் தங்களுக்கு செல்வமாக நினைத்திருக்கிறார்களோ, அதே போல மற்றையோர்களிடத்திலே இம்ச பண்றதையே தங்களுக்கு பெரிய நன்மையாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ பிறரும் ஜீவிக்க நாமும் ஜீவிக்க கடவோம் என்கிறார்கள். மற்றவாளும் வாழட்டும், நானும் வாழ, அந்த மாதிரி எண்ணம் அரக்கர்களுக்கு இல்லை. மற்றவர்கள் வாழக்கூடாது என்கிற எண்ணமாக அமைந்திருக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவர்கள் பேணலமில்லா அரக்கர்னு சொல்லப்படுபவர்கள். அப்படி இருக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட முன்னீர பெரும்பதிவாய் நீணகம் நீளறி வைத்தருளாய் என்ன. ஆக அந்த இடத்துல காட்டியிருக்கக்கூடிய விஷயம், அழகான விஷயத்தை எடுத்து காட்டுகிறார். நீணகர் நீணறி வைத்தருளாய் என்ன. அவர்கள் நீணகர் பெரிய நகரம் பெற்றிருக்கிறார்கள். லங்கா ராஜ்யத்து தான் சொல்றது. தேவர்களுடைய வரபலத்தாலே ஒரு நாளும் அழிக்க முடியாதபடியான பூங்கட்டினது. எப்படிப்பட்ட நீணகர்ன்னு சொன்னா, ஜலதுர்கம், வனதுர்கம், கிரிதுர்கம், இப்படிப்பட்டவற்றுடன் கூடியிருக்கக்கூடிய லங்கா ராஜ்யம் இருக்கு. அப்போ நீளறி வைத்தருளாய். இப்போ தேவதைகளாலே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சக்தி இருக்கிறதே, அந்த வரத்தாலே ஏற்பட்டிருக்கக்கூடிய சக்தி, அதையும் அழிக்கக்கூடியதான ஒரு அக்னி நீ வைக்கணும் எம்பெருமானே. தேவர்கள் எல்லாம் வரம் கொடுத்துட்டா,
அந்த வரத்தினால் அவன் வரத்தினில் சிரத்தமிக்கான்னு சொல்லும்படியா அமைந்திருக்கிறவன். நீரு செய்து சென்று கொன்று வென்றி செய்த வீரன், மாறு செய்த வாழறக்கன் நாளுலம். அப்ப பார்க்கிற போது அந்த இடத்துல ஜராக்னியை பிரவேசிக்க வேண்டும். அவர்களுடைய அந்த வைபவத்தை குறைக்கும்படியான நிலையிலே அமைந்திருக்கக்கூடிய ஜராக்னியை அவர்களுக்கு பிரவேசிக்க வேண்டும் என்று நீணகர் நீளறி வைத்தருளா என்று நின்னை விண்ணோர் கால் நிலம் தோய்ந்து தொழுவர். இந்த தேவர்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள்னா பூமியில காலே பாவாதவர்கள், பூமியில கால வைக்காதவர்களாய் இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் நின்னை விண்ணோர் கால் நிலம் தோய்ந்து தொழுவர். அவ எப்படி இருக்கக்கூடியவர்கள்னாக்கா எப்பொழுதும் ஒக்க கண்டு அனுபவிக்கிற தேசத்திலே வர்த்திக்கிறவர்களும் இன்னைக்கு எங்கன்னாக்கா விண்ணோர் தேவர்கள். இவ எங்க இருக்கான்னா நடுவாந்தரத்துல இருக்கா. நம்ம போல இந்த லோகத்திலையும் இல்ல, அல்லது நித்திய சூரிகளை போல எம்பெருமானை எப்பொழுதும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களே அந்த லோகத்திலையும் இல்ல. அப்ப இவர்கள் இருக்கக்கூடிய இடம் எங்கன்னு கேட்டா நடுவிலே இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் நிலத்திலே கால் தோய மாட்டார்கள். அவ பரமபதத்துக்கும் போல கீழையும் வரல, நடுவுல அவர்கள் தேவலோகத்துல சொர்க்காதி லோகங்கள்ல சொர்க்கத்திலே இருக்கக்கூடியவர்கள். அவ என்ன பண்றா, இன்னைக்கு இந்த நன்மை வரணும்ன்றதுக்காக தங்களுடைய பெருமையை எல்லாம் விட்டு விட்டு கால் நிலம் தோய்ந்து தொழுவர். நின்னை விண்ணோர் கால் நிலம் தோய்ந்து தொழுவர் அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். ஆக நின்னை விண்ணோர் கால் நிலம் தோய்ந்து தொழுவர். அப்ப என்ன பண்ண வேண்டும் என்னால் அவனுடைய திருமேனியை பார்த்து ஆனந்தப்படுவதற்காக தொழறதில்லை. ஆழ்வார் பிரார்த்திக்கிறார், கோலமேனி காணவாராய் கூவியும் கொள்ளாயேன். அந்த மாதிரி கோலமேனி காணவாராயின் எம்பெருமானுடைய திருமேனியை காண்பதற்காக அவர்கள் ஆசைப்பட்டார்களா தொழுகிறார்களான்னா ஒரு நாளும் தொழுவது கிடையாது. அதுக்காக அவர்கள் தொழுவது கிடையாது. தொழுதால் கண்டு அனுபவிக்கும்படியான வடிவிருக்கிறது. அந்த எம்பெருமானை சேவித்தால் அவனை சேவித்து விட்டு அனுபவிக்கக்கூடிய வடிவழகு இருக்கிறதே, அவன் காலில் விழுந்து சேவிக்கிறான். சரி, திருவடிகள்ல விழுந்தாச்சு. இப்ப அனுபவம் என்னன்னாக்கா முடியானே அடியானேன்னு திருவடிகள்ல விழுந்தாச்சு. உடனே அவன் திருமேனியை சேவிக்க வேண்டும். அதுக்காக அவர்கள் சேவிக்கலை, அதற்காக அவனை வணங்கவில்லை. அப்ப எப்படி அமைந்திருக்க வேண்டும் என்னால் அந்த ஒரு நாளை புறப்பாடுதான் காண்கைக்காகவோ ஒரு நாள் புறப்பாடு பார்க்க வேண்டும். அந்த எம்பெருமானுடைய திருமேனியினுடைய அழகுல ஒரு நாள் புறப்பாடாவது சேவிக்கணுமே அப்படின்னு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த மாதிரி எம்பெருமானை சேவித்தார்களானா இல்ல. அளவந்தாருடைய அற்புதமான ஸ்லோகத்தை சாதித்திருக்கக்கூடிய ஸ்தோத்திர ரத்ன ஸ்லோகத்தை உதாகரிக்கிறார். சக்ருத்வதாகார விலோகநாசியா திருணீகிருதானுத்தம புக்தி முக்தி பிகி அப்படின்னு சொல்லும்படியான வார்த்தை எடுத்து இந்த இடத்துல உதாகரிக்கும்படியான விஷயம். இந்த மகாத்மாக்களாக பெரியவர்கள் அமைந்திருக்கிறார்களே, அவள்லாம் என்ன கட்டாட்சிக்கணும். மகாத்மா பிர்மாம் அவலோக்கியதாம்னயா க்ஷணேபிதே எத்விரஹா அதிதுஸ்ஸஹா. அந்த மகாத்மாக்கள் என்னை கட்டாட்சிக்க வேண்டும். எப்படிப்பட்ட மகாத்மாக்கள்னா சகிருத்து துவதாகார விலோகநாசையா திருணீகிருதானுத்தம புக்தி முக்தி, உத்தம போக மோட்சங்களையும் துறக்கத்தக்கவர்களாக இருக்கிறவர்கள். உத்தம போக மோட்சங்களும் எனக்கு வேண்டாம், ஒரு தரம் ஒரு நாள் காணவாராயே. ஒரு நாள் அந்த எம்பெருமானுடைய திருமேனியை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கக்கூடிய மகாத்மாக்கள் அதுக்காகவா வணங்குறா? இல்லையே, தேவர்கள் அதுக்காக வணங்கலையே. மகாத்மாக்கள் எதுக்காக வணங்குகிறார்களோ அதுக்காக தேவர்கள் வணங்குவது கிடையாது அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். ஆகவே அப்படிப்பட்ட நிலையிலே வைகல் மாலையும் காலையுமே. ஆக அவ்வடிவை காண்கைக்கு அர்த்திப்பார் நேருமளவல்ல ஆயிற்று நேருவது. ஆக அந்த திருமேனியை காண வேண்டும்னு ஆசைப்படுறதுக்கு பிரார்த்திக்கிறாளே, அந்த மாதிரியா பிரார்த்திக்கிறா. வைகல் மாலையும் காலையுமே தொடர்ந்து சேவிச்சுட்டே இருக்கா, திருப்பி திருப்பி சேவிச்சுட்டு இருக்கா. எங்களுக்கு நீணகர் நீளறி வைத்தருளாய், நீணகர் நீளறி வைத்தருளாய் அப்படின்னு சொல்லும்படியானதாக அமைந்திருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட தேவர்கள்னு காட்டக்கூடிய அந்த தேவர்கள் விஷயத்தை எடுத்து காட்டுறார். தேவர்களுக்கும் தமக்கும் இருக்கும்படியான வித்தியாசத்தை, தேவர்களுக்கு இருக்கக்கூடிய குறை பகவத் தத்துவத்தை அழித்தாவது மற்றவற்றை பெற வேண்டும் என்று இருக்கிறார். மற்றவற்றை அழித்தாவது பகவத் விஷயத்தை பெற வேண்டும் என்று இருக்கக்கூடியவன் நான் என்ன ஆழ்வார் காட்டக்கூடிய பாசுரம் தான்
பேணலமில்லா வரக்கர் என்னும்படியான அற்புத பாசுரம். இதற்கு அடுத்த பாசுரம் 93வது பாசுரம். காலை வெய்யோர்க்கு முன் நோட்டு கொடுத்த கங்குல் குறும்பர் மாலை வெய்யோன் பட வையகம் பாவுவர் அன்ன கண்டும் காலநிலை ஞான துறைபடிந்தாடி கண்போது செய்து மாலை நன்னாவில் கொள்ளார் நினையாரவன் மெய்ப்படியே என்று சொல்லும்படியான அழகான பாசுரமாக அமைந்திருக்கிறது. இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம் அற்புதமாக காட்டப்பட்டிருக்கிறது. தேவர்கள்லாம் இருக்கா, அவர்கள் அபிமானத்தாலே தாங்கள் விட்டுடுறார், பகவான விட்டுடுறார். அப்ப மத்தவாள்லாம் இருக்காளே, அவள்லாம் பகவத் பஜனம் பண்ணுகிறார்களோ? தேவர்கள் பகவத் பஜனம் பண்ணலன்னு குறப்படுறீரே, மத்தவாள்லாம் பகவத் பஜனம் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ? எம்பெருமானிடத்திலே தாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ? அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய விஷயம். அப்போ தெரிவிக்கிறது அவா இவான்ட்டு என்னத்துக்கு பிரிக்கிறோம்? எல்லாரும் மற்ற விஷயங்கள் தான் பொதுபோக்கி கொண்டிருக்கிறார்கள். தேவர்கள் தாங்கள் ஒரு விதமான தேவலோகத்து அனுபவத்தில் இருக்கா. மத்தம் உண்டானவர்கள் என்ன பண்றாருன்னா சப்தாதி போக நிரத்தர்களாக இங்கேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்றதுக்கு ஆச்சரியமான பாசுரம் பாடுறார். காலை வெய்யோர்க்கு முன் நோட்டு கொடுத்த கங்குல் குறும்பர் மாலை வெய்யோன் பட வையகம் பாவுவர் அன்ன கண்டும் காலநல் ஞான துறைபடிந்தாடி கண்போது செய்து மாலை நன்னாவில் கொள்ளார் நினையாரவன் மெய்ப்படியே. இது பாசுரம். காலை வெய்யோர்க்கு முன்னோட்டு கொடுத்த கங்குல் குறும்பர். அப்போ சூரியன் இருக்கிறானே, அவன் எது வரைக்கும் இருக்கானோ அது வரைக்கும் இருட்டு வர்றது கிடையாது. சூரியன் உதயமாயிற்றேயானால் இருட்டு ஓடி போயிடும். எப்ப சூரியன் அஸ்தமிக்கிறானோ அந்த சமயத்திலே இருட்டானது வந்து உலகத்தையே ஆக்கிரமித்துக் கொண்டு விடுகிறது, உலகத்தையே முழுவதுமாக பரவிக்கொண்டு விடுகிறது அப்படின்னு சொல்றார். அந்த இடத்துல உத்பவ அபிபவ ரூபத்தாலே ஆதித்யன் இருளை மேலிடுவது, ராத்திரி ஆதித்யனை மேலிடுவதாக இத்தை கண்டு வைத்தோம். நேரம் பார்த்துட்டு இருக்கா. எல்லாரும் என்ன பார்த்துட்டு இருக்கான்னா, சூரியோதயம் ஆறுது, இருட்டெல்லாம் போயிடும். சூரிய அஸ்தமனம் ஆறுது, இருள் வருது. அப்போ சூரியன் இருட்டை அபிபவனம் பண்ணுகிறார், இருட்டு சூரியனை அபிபவனம் பண்ணுகிறது. இருட்டு சூரியனை அடக்கிறது, சூரியன் இருட்டை அடக்கிறான். இந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து கொண்டிருக்கக்கூடியது. இத பார்த்து கூட பகவத் விஷயத்துல ஜனங்கள் ஈடுபடவில்லையே, பகவத் வத்திரிக்த விஷயத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களே. என்ன ஆழ்வார் வருத்தப்படும்படியான விஷயம். அப்படி இருக்கக்கூடிய பாசுரம். ஸ்ரீராமாயணத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து உதாரிக்கிறார். பெருமாள் சொல்ற வார்த்தை பரதாழ்வானிடத்திலே தெரிவிக்கிறார். நந்தந்தி உதித ஆதித்யே நந்தந்தி அஸ்தமிதேரவோ ஆத்மானம் நாவபுத்தியந்தே மனுஷ்யா ஜீவித க்ஷயம். நந்தந்தி உதித ஆதித்யே, சூரியோதயம் ஆயிற்றேயானால் அவரவர்கள் ஆனந்தப்படுகிறார்கள். சூரிய அஸ்தமனம் ஆயிற்றேயானால் அப்பொழுதும் ஆனந்தப்படுகிறார்கள். சூரிய உதயமாயிற்றேயானால் திரவியார்ஜனத்துக்கு காலம் வந்தது. பொருள்களை சம்பாதிக்கலாமே, பொருள் ஈட்டலாமே, திரவியங்களை சம்பாதிப்பதற்கு ஒரு நல்ல காலம் வந்துடுதே, போது விடிஞ்சுடுதே, சந்தோஷமாக அவர்கள் பொருள்கள் சம்பாதிக்க செல்லுகிறார்கள். சரி, சூரிய அஸ்தமனம் ஆயிடுச்சு, நாள் முழுக்க உழைச்சோம், நாள் முழுக்க சம்பாதித்தோம், இது எல்லாவற்றையும் நம்முடைய பெண்டு பிள்ளைகளோட சேர்ந்து அனுபவிக்க வேண்டும். அதுக்கு உண்டான காலம் வந்து விட்டது, சூரிய அஸ்தமனம் ஆயிற்று. நந்தந்தி உதித்த ஆதித்யே நந்தந்தி அஸ்தமிதேரவோ. ரெண்டு விஷயத்திலையும் சந்தோஷப்படுறார். ஆனா ரெண்டு விஷயத்திலையும் இவர்கள் சந்தோஷப்படக்கூடாது. ஏன் சந்தோஷப்படக்கூடாதுன்னா, சூரியன் உதித்து மறைந்தானேயானால், சூரியோதயமாகி அஸ்தமனமாயிற்றேயானால் என்ன ஆறுதுன்னா, இவர்களுடைய வாழ்நாளுக்குள்ளே ஒரு பகுதி கழிந்து விடுகிறது. ஒரு பெரிய மரக்கட்டை, அத பெரிய அறத்தை எடுத்து அறுக்கிறார்கள். ஒரு தரம் அந்த அறமானது போய் வந்ததேயானால் என்ன ஆறுதுன்னா, அந்த மரக்கட்டையில ஒரு பகுதி அருகிறது, கொஞ்சம் ஒரு சிறிது பாகம் அருந்து விடுகிறது. அந்த மாதிரி நம்முடைய வாழ்நாளிலே ஒரு பகுதி அருகிறதுன்னு காட்டும்படியான விஷயம். இந்த வாழ்நாள் என்பது எப்படின்னா, அல்பஸ்ட காலஹா பகவச்ச விக்னா அனந்தபாரம் பகுவேதிதவ்யம் அல்பஸ்ட காலஹா பகவஸ்த விக்னாஹா. விக்னங்கள் அதிகமாக இருக்கின்றன, காலமோ மிக குறைவாக அமைந்திருக்கக்கூடியது.
கடக்க வேண்டியதோ தெரிந்து கொள்ள வேண்டியதோ அபரிமிதமாக அமைந்திருக்கிறது. கடக்க முடியாததாய் அமைந்திருக்கக்கூடியது. காலம் குறைந்திருக்கிற போது இதுல ஒரு காலம் குறைந்து விட்டதே, ஆனால் குறைந்து விட்டதேன்னு துக்கப்பட வேண்டும். நாம எம்பெருமானை அடைவதற்குண்டானதான உபாய சிந்தனம் பண்ணுகிற காலத்திலே கொஞ்சம் குறைஞ்சு போச்சு அப்படின்னு வருத்தப்படுவதை விட்டுவிட்டு இந்த ஜனங்கள் எல்லாம் தாங்கள் சந்தோஷித்துக் கொண்டிருக்கிறார்களே, ஆத்மானோ நாவ புத்தியந்தே மனுஷியாக ஜீவிதக்ஷயம், இவர்கள் தங்களுடைய வாழ்நாளானது குறைந்து கொண்டிருக்கிறது என்பதை தாங்கள் நினைத்தே பார்ப்பது கிடையாது. அதைத்தான் இங்க காலை வெய்யோர்க்கும் நோட்டு கொடுத்த கங்கொல் குறும்பர். காலை வெய்யோருக்கு காலை வேளையிலே சூரியன் இருக்கிறான், அவனுக்கு முன்னோட்டு கொடுப்பார்களாயிற்று இருள் என்னும்படியான குறும்பர்கள். குறும்பர்கள்னா குறும்பு செய்பவர்கள்னா, குறும்பு செய்பவர்கள்னா தீமை செய்பவர்கள், தீங்கிழைக்க கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்கள் சாயங்கால வேளையில பெரிய பிரதாபத்தோட வந்துடுறார். எப்ப அந்த சூரியனுடைய கிரணங்கள் கீழே விழுகிறதோ அப்ப உடனே கைவிட்டோட அந்த சூரிய கிரணங்கள் பட்டதேயானால் ஓடுறவா சாயங்கால வேளையில அந்த இருட்டு என்னும்படியானவர்கள் இருக்கிறார்களே, இருட்டாக அமைந்திருக்கக்கூடிய குறும்பர்கள், அவர்கள் பூமியை தங்களுடைய பரவசப்படுத்தி கொண்டு ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருப்பதை பார்த்தும் அன்ன கண்டும், அப்படி இருப்பதை நேராக பார்த்தும் கூட அது நெஞ்சில படாதொழுவிலே. சூரியோதயமாய் அஸ்தமனமாயிடுச்சு, ஒரு நாள் போயிடுச்சு அப்படின்னு துக்கப்படாமல் இருக்கிறார்கள். எப்படி இருக்கிறார்கள்னா ஞானத்துறை படிந்தாட வேண்டும், ஞானத்துறையிலே படிந்தாட வேண்டும். துறை ஞானத்துறை, நல்ஞானத்துறை, கால நல்ஞானத்துறை. ஆக ஞானத்துறை பகவத் விஷயத்திலே ஈடுபடும்படியான விஷயம். நல்ஞானத்துறை துவயார்த்தத்துக்கு அனுகுணமாக அமைந்திருக்கக்கூடியது. அதுவும் குரு பரம்பரை முன்னாக கால நல்ஞானத்துறை திருப்பாவியாக்கியால் அற்புதமாக காட்டியிருக்கு. ஞானத்துறை படிந்தாடுதல்னா என்ன? துவயார்த்த அனுசந்தானம் பண்ணுதல், துவயார்த்த அனுஷ்டானம் பண்ணுதல், துவயார்த்தானுகுணமாக அமைந்திருத்தல். அப்படி இருக்கக்கூடியது ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே நாராயணாய நமஹ அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். அதைத்தான் நல்ஞானம்னு சொல்லணும். இந்த நல்ஞானம்ன்றதுக்கு விரிவாச்சான்கள் வியாக்கியானம் காட்டுறார். ஞானமாகில் பகவத் விஷயத்தை பற்றி அன்றி இராதிரே. ஞானம்னு சொன்னால் எப்படி அமைந்திருக்கும்னா எம்பெருமான தவிர்த்து மற்றொன்றை பற்றி இராது. அப்போ நல் ஞானம்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா பகவத் விஷய ஞானம் இல்ல, ஸ்ரீமன் நாராயண விஷய ஞானம். பிரம்மச்சாரியான நாராயண விஷய ஞானம் அல்ல, ஸ்ரீமன் நாராயண விஷயமான ஞானம். முதல் திருவந்தாதி பாசுரத்தை எடுத்து உதாரிக்கிறார். பெயரும் கருங்கடலே நோக்குமாறு ஒன்பூ உயரும் கதிரவனே நோக்கும், உயிரும் தருமனையே நோக்கும், உன் தாமரையாள் கேழ்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு. உன் தாமரையாள் கேழ்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு. உன் தாமரையாள் ஸ்ரீ மகாலட்சுமி நாச்சியார், உன் தாமரையாள் கேழ்வன் ஸ்ரீயப்பதியான எம்பெருமான். அவனை பற்றினதான் ஞானம்னு சொன்னால் ஸ்ரீயப்பதியை பற்றி அல்லது நில்லாது. அப்ப ஞானம் ஞானம்னு சொன்னால், நல் ஞானம்னு சொன்னால் அது எப்படியாக அமைந்திருக்க வேண்டும்? துவயார்த்த ஞானம், ஸ்ரீயப்பதியை பற்றின ஞானம். சரி, அந்த துவயனிட்டை எப்படி இருக்க வேண்டும் என்றால் காலநல் ஞானமாக அமைந்திருக்க வேண்டும். காலநல் ஞானம்னா என்ன அர்த்தம்? துவயனிட்டை இருக்க வேண்டும். குரு பரம்பரை முன்னாக துவயானுசந்தானம். குரு பரம்பரையை ஒழிந்த துவயானுசந்தானம் தீதுன்னு நம்முடைய ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள். குரு பரம்பரையை விட்டுட்ட துவயத்தினுடைய அனுசந்தானம்னா இதனை நம்முடைய ஆச்சாரியர்கள் ஒப்புக்கொள்ளுவது கிடையாது. வித்யாஞா சில்பனை குணம். பகவத் விஷயத்தை தவிர மற்ற கல்விகள் அமைந்திருக்கின்றனவே, அந்த கல்விகள் எல்லாமே சில்ப நைபுணம்னு காட்டப்பட்டிருக்கிறது. எதையோ கத்துக்கிறோம், என்னென்னமோ வேலை செய்யறோம். அதெல்லாம் பகவத் விஷயத்துல இருக்கக்கூடிய கல்வி போல ஆகுமா? அதே மாதிரி தஜ்ஞானம் அஜ்ஞானம் அத அந்யதுக்தம். மற்ற ஞானங்கள் எத்தனையோ சொல்லப்பட்டிருக்கின்றன. அத்தனை ஞானமும் அஜ்ஞான கல்பம், அஜ்ஞானத்துக்கு சமானம்னு காட்டப்பட்டிருக்கு. அப்படி அமைந்திருக்கிற போது கால நல்ஞான துறைபடிந்தாடி அப்படிப்பட்ட ஞானமாகிற தீர்த்தத்திலே புகுந்து அவகாகிக்க வேண்டும். அந்த ஞானமாகிற தீர்த்தத்திலே தீர்த்தமாட வேண்டும்.
கண்போது செய்து அதற்கு அனுகுணமாக மாலை நல்நாவில் கொள்ளார். அந்த எம்பெருமானை தங்களுடைய நாக்கிலே நல்நாவிலே நல்ல நாக்கில பெருமாள் வச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கண்டதையும் உளர்றது நாக்கு கிடையாது. பகவத் விஷயத்தை சொல்லும்படியான நாக்குதான் நாக்கு. நாவகாரியம் சொல்லிலாதவர் நாடுரும் விருந்தோம்புவார் காட்டுகிறார் பெரியாழ்வார். நாவுக்கு அகாரியம்னா பகவத் வத்திரிக்த விஷயத்தை பேசுவது, பாகவதம் வத்திரிக்த விஷயத்தை பேசுவது, பகவத் பாகவத ஆச்சாரிய வத்திரிக்த விஷயங்களை பேசுவது நாவுக்கு அகாரியம், செய்யத்தகாததான காரியமாக அமைந்திருக்கக்கூடியது. அப்படி இருக்கக்கூடியது சாஜிக்வாயா ஹரிம் ஸ்தௌதி. எது நாக்குன்னு கேட்டால், எது ஹரியான எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுகிறதோ அதுதான் நாக்கு. பேச்சென்னும் பேச்சல்ல கேட்டாமே, கைதொழா கையல்ல கண்டாமே, நீழ்வான் குரலுருவாய் நின்னிறந்து மாவளிமன், தாளா அளவிட்ட தக்கணைக்கு மிக்கானை, தோளாத மாமணியை தொண்டர் கிரியானை, கேளா செவிகள் செவியல்ல கேட்டாமே, காணாதார் கண்ணென்னும் கண்ணல்ல கண்டாமே. அவனை சேவிக்காத கண்கள் கண்ணல்ல, அவன் வைபவம் கேட்காத காதுகள் காதல்ல, அவன் திருநாமத்தை சொல்லாத நாக்கு என்னும் ஒரு நாளும் நாக்காகவோ வாயாகவோ சொல்ல முடியாது. அவனுடைய திருவடித்தாமரைகளிலே இருக்கக்கூடிய திருத்துழாயை மூந்து பார்க்காததான நாசிகை மூக்கு மூக்கல்ல, அவனை கைதொழாதவை கையல்ல, கைதொழா கையல்ல கண்டாமே. அப்ப என்னன்னு சொல்றது? உலக்கைன்னு வேணா சொல்லலாம். அப்படி அமைந்திருக்கக்கூடியது மாலை நல்நாவில் கொள்ளார் நினையாரவன் மெய்ப்படி. அப்படி இருக்கக்கூடிய வியாமோகம் பண்ணாதே துவேஷத்தை பண்ணினாலும் விட ஒண்ணா நினையாரவன் மெய்ப்படி. அதை போய் நினைக்க மாட்டேன்றாள். மாலை நன்னாவில் கொள்ளார், மாலை மெய்ப்படியே ரெண்டுத்தையும் சேர்த்து அற்புதமான அர்த்தம் காட்டியிருக்கார். மாலை வியாமோகம் பண்ணுபவனாக அமைந்திருக்கக்கூடியவன். அப்படி நம்மிடத்துல ஆசைப்படக்கூடிய அந்த எம்பெருமானை நினைக்க மாட்டேன்றாள். அந்த எம்பெருமானை ஏன் நினைக்க வேண்டும்? ஆசைப்படலைன்னாலும் நினைக்க வேண்டும். அவன் மாலா இல்லை என்றாலும் கூட மெய்ப்படியே எப்படிப்பட்ட திருமேனி வடிவழகு, அந்த வடிவழகை நினைக்க மாட்டேன் என்கிறார்கள். அவன் வேஷத்தை பண்ணினாலும் கூட, நம்மளை அடிக்க வந்தாலும் கூட, என்ன அழகு என்ன அழகு என்ன அழகு. பீஷ்மர் தெரிவிக்கிறாரே, ஏகி ஏகி புல்லாம்புஜ பத்திர நேத்ரா. பீஷ்மரை அடிப்பதற்காக, பீஷ்மரை அழிப்பதற்காக சுதர்சன ஆழ்வானை கையிலே ஏந்தி கொண்டு நேர மகாபாரத சமரத்துல ஓடுறார் கண்ணனும் பெருமான். ரதோத்தமாத்து பூத சரண்ய சங்கியே, வசந்ததான திருத்தேரிலிருந்து இறங்கி குதித்து பீஷ்மரை அடிக்கிறதுக்கு போறார். அப்படிப்பட்ட காலத்திலேயும் கூட பீஷ்மர் என்ன வடிவழகு என்ன வடிவழகு என்று ஏகி ஏகி புல்லாம்புஜ பத்திர நேத்திர, வா வா கண்ணாவா தாமரை கண்ணாவா என்று அழைக்கிறார். அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கிறது. அதே போலத்தான் இந்த இடத்துல ஆச்சரியமான ஸ்ரீராமாயண வசனத்தை எடுத்து உதாரிக்கிறார். நன்னா மூக்கும் காதும் அறிபட்டிருக்கக்கூடிய நிலை. காதொடு மூக்குடன் அறிய கதறி எவ்வளோடி தலையில் கை வைத்து மலை இலங்கை புகச் செய்து தடந்தோளம். அப்படிப்பட்ட சூர்பனகையானவள், அவன் ஒரு பாவி இந்த மாதிரி என்ன பண்ணிட்டான், 2 பாவிகள் என்ன காட்டுல இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்ல வேண்டி இருக்க, தான் போய் சொன்ன வார்த்தை தருணௌ ரூபசம்பன்னௌ சுகுமாரௌ மகாபலௌ புண்டரீக விசாலாட்சௌ சீர கிருஷ்ணாதினாம்பரம். அவர்களுடைய பருவத்தின் அழகு என்ன, அவர்களுடைய அவயவ சோபை என்ன, அவர்களுடைய ஒப்பனை அழகு என்ன, அவர்களுடைய ஆயுத சேர்த்தி அழகு என்ன, இதெல்லாம் காட்டிக் கொடுத்திருக்கக்கூடிய நிலை. அப்போ விட ஒண்ணாத வடிவழகாக இருக்கக்கூடியது, அதை போய் இவர்கள் நினைக்க மாட்டேன் என்கிறார்கள். நினையாரவன் மெய்ப்படியே என்று காட்டியிருக்கக்கூடிய அற்புத பாசுரமாக அமைந்திருக்கிறது. அடுத்ததாக 94வது பாசுரம். மைப்படி மேனியும் செந்தாமரை கண்ணும் வைதிகரே, மெய்ப்படியாலும் திருவடிச்சூடும் தகைமையினார், எப்படி ஊராமிலைக்க குருட்டாம் இலைக்கும் என்னும் அப்படியானும் சொன்னேன் அடியேன் பத்தியாதன் மனே. பாசுரத்துல அர்த்தம் காட்டுறார், அழகான அர்த்தம். கீழே 2 பாசுரத்துல சில பேர் துர்மானத்தாலே இழந்தார்கள், சில பேர் அறிவு கேட்டாலே இழந்தார். துர்மானத்தாலே இழந்தவர்கள் தேவர்கள், பேணலமில்லா வரக்கர் முன்னீர பெரும்பதிவாய் நீணகர் நீளறி வைத்தருளாய் என்று சொன்னவர்கள். அடுத்தது அறிவு கேட்டாலே இழந்தவர்கள்,
காலை வெய்யோர்க்கு முன்னோட்டு கொடுத்த கங்குல் குறும்பர் என்று சூரியோதய அஸ்தமனத்தை பார்த்தும் கூட ஞானம் வராதவர்கள் அறிவு கெட்டவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் பகவத் விஷயத்தை இழந்தார்கள். அவதானே இழந்தா. ஆழ்வீர் உமக்கு ஒன்னும் குறையில்லையே, நீர் ஒன்னும் இழக்கவே இல்லையே அப்படின்னா அப்பதான் எம்பெருமான் இடத்துல சொல்றார், எனக்கும் ஒரு குறைய வச்சுட்டேன் எம்பெருமான். உமக்கு என்ன குறை வைத்தேன்? நீ மதிநலம் மயர்வர மதிநலம் அருளினாயே, அதுவே குறைதான். ஏன் மயர்வர மதிநலம் அருளினா? நீ ஞானம் மாத்திரம் கொடுத்திருந்தா உன்னை நான் சேவிச்சிருப்பேன். பக்தி ரூபாபன்ன ஞானத்தை ஆயித்து கொடுத்தது மயர்வர மதிநலம் அருளினன். அஜ்ஞான நிவர்த்தி பூர்வகமாக ஞான பிரதானம் பண்ணியிருந்தா பரவாயில்ல, மதி நலம் நலமான மதியை கொடுத்திருக்கிறார். அதாவது பக்தியோடு கூட கலசி இருக்கக்கூடிய ஞானத்தை நீ கொடுத்திருக்கிறாய். அப்ப அந்த பக்தி பாரவசியத்தாலே நான் சொல்ல முடியவில்லை, அது எனக்கு குறை. உன்னை அனுபவிக்கணும்னு பார்த்தா பிறந்துலகம் காத்தளிக்கும் பேரருட்கண்ணா, உன் சிறந்த குணத்தால் உருகும் சீலத்திறம் தவிர்ந்து சேர்ந்து அனுபவிக்கும் நிலை. பகவத் கல்யாண குணங்கள்ல ஆழங்கால் படும்படியான அளவுக்கு பக்தியை கொடுத்தாய். அதனால உன்னுடைய அனுபவத்தை கொள்ள முடியவில்லை அப்படின்னு பக்தி பாரவசியத்தாலே தலைக்கள் எதுவுமாக சொல்லி சொல்ல மாட்டுகின்றனர், சொல்ல முடியாதவராக அமைந்திருக்கிறார். அடுத்தது இன்னொரு அர்த்தம் காட்டுறார். நீ உன்னிடத்துல எனக்கு ஈடுபடும்படியாக கொடுத்திருக்கக்கூடிய விஷயம் எப்படி அமைந்திருக்கிறது என்னால், அந்த ஈடுபாடானது வளவேளுலகு தலையெடுக்கும்படியாக அயோக்கியதானுசந்தானம் பண்ணும்படியான ஒரு நிலையை கொடுத்து விட்டிருக்கிறாய். எனக்கு தகுதி இல்லை, எனக்கு தகுதி இல்லை, எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி நான் வருத்தப்படும்படியான நிலையிலே உன்னை விட்டு ஓடி போகும்படியான நிலையை கொடுத்து விட்டாயே, அதனாலே அனுபவிக்க முடியவில்லை அப்படின்னு ரெண்டு அர்த்தத்தை காட்டி இருக்கிறார் இந்த இடத்துல. இந்த பாசுரத்தினுடைய அவதாரிகையில அப்ப தெரிவிக்கிறார், மைப்படி மேனியும் செந்தாமரை கண்ணும் வைதிகரே மைப்படியாலும் திருவடிச்சூடும் தகைமையினார். வைதிகரே திருவடிச்சூடும் தகைமையினார். வேத வேதாந்தங்களை அதிகரித்தவர்களாய் அமைந்திருக்கக்கூடிய மகாத்மாக்கள் வைதிகர்கள். ரெண்டு அர்த்தம் என்றார் அந்த இடத்துல. கர்மபாகனிஷ்டர்கள், கர்மகாண்ட அத்தியனம் பண்ணினவர்கள், அதிலே நிலை நின்றவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இல்ல. உபய பாகங்களையும் அதிகரித்தவர்கள், அதாவது பிரம்ம காண்டத்தையும் அதிகரித்து நிதித்தியாசித்தவ்யா என்னும்படியான பக்தியிலே நின்றிருப்பவர்களாக இருக்கக்கூடியவர்கள்னு ரெண்டு அர்த்தம் பண்றார். இதெல்லாம் காட்டுறார். மைப்படி மேனியும், மைப்படி மேனியும்னா மையினுடைய படியாயிருக்கக்கூடிய மேனி அப்படின்னா கண்டவர்கள் கண்கள் குளிரும்படியாக அமைந்திருக்கக்கூடிய மேனி அப்படின்னு சொல்றது அந்த வடிவு. பட்டர் இந்த பாசுரத்தை ஒரு தினம் சாதித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அங்க கூட இருக்கக்கூடியவர்கள் பிள்ளை விழுப்பரையர்னு ஒரு மகாத்மா, ஆப்பான் திருவழுந்தூர் அரையர்னு இருக்கிறார். கோட்டியில சாதித்துக் கொண்டிருக்கிறார். ரெண்டு அரையர் சுவாமிகளும் இருக்கு. அரையர் சுவாமிகளும் இருக்கிற போது மைப்படி மேனியும் எப்படி அமைந்திருக்கிறதுனாக்கா, எம்பெருமானுடைய திருமேனியை அனுசந்தித்தோமேயானால், எம்பெருமானுடைய திருவுருவத்தை அனுசந்தித்தோமேயானால், நினைத்து பார்ப்போமேயானால் அடுத்தது என்ன ஆகுது? நெஞ்சமே இருண்டு விடுகிறது. ஆஹா, இப்படிப்பட்ட திருமேனியான்னு நம்மை கண்ணாஞ்சுழலை இட பண்ணுகிறது. நெஞ்சிலே இருட்சியை உண்டு பண்ணப்படுகிறது. என்ன மைப்படி மேனியோல்யோ, மைய தொட்டால் கையில கருப்பாயிடும். மையனுடைய நிறம் தொட்டால் கையில கருப்பாது. மனசு மைப்படி மேனியை தொட்டதேயானால் மனசு இருண்டு போறது. அதற்கனுகுணமாக பட்டர் சாதித்திருக்கும்படியான விஷயம் நெஞ்சிலே இருள்படியும்படியான திருமேனி அப்படின்னு பட்டர் சாதித்தார். அதை பார்க்கிற பொழுது அந்த இடத்துல இந்த அர்த்தத்தை சாதித்து இருந்தார். கோட்டியில நஞ்சியர் ஒரு ஓரமா எழுதியிருந்தார். அவர் சொன்ன வார்த்தை பட்டர் பராக்கிட்டு இருந்த பொழுது அவர் சொன்னார். என்ன சொன்னார்னாக்கா, இன்னார் என்னறியேன் என்ன பண்ணுகையாகாதே, இன்னார் என்னறியேன் அன்னே ஆழியுடும் பொன்னார் சார்ந்த உடையாடிகளை இன்னார் என்னறியேன். நேராக அந்த எம்பெருமானை, சங்கசக்கர கதாதாரியா இருக்கக்கூடிய எம்பெருமானை நேராக சேவித்தும் கூட இன்னார்னு தெரியலையே, இன்னார்னு தெரியலையே அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் தெரிவிக்கிறார். ஏன்னா மைப்படி மேனியை சேவிச்சார்,
அதனால இருட்சி அடைந்தது, இன்னார்னு கூட சொல்ல முடியவில்லை அப்படின்ற விஷயத்தை எடுத்து காட்டினார். அப்படி காட்டின உடனேயே அற்புதமாக காட்டின உடனேயே யார் சொன்னா இத, யார் சொன்னா இத அப்படின்னு பராசர பட்டர் கேட்டார். உடனே நஞ்சியர் சொன்னார் அப்படின்னார். என்ன அங்க அரையர் சுவாமிகள் அங்க இருக்கிறார்கள். அரையர் சுவாமிகள் எப்பொழுதும் அருளி செயலேயே ஊன்றி இருக்கக்கூடியவர்கள். அருளி செயல் எப்பவும் அவர்களுடைய இடத்துல ஊன்றி இருக்கும். அவர்கள் நடுவில் இருக்கக்கூடிய இவர் நஞ்சியர் தாம் எங்கிருந்து வந்தவர்னா, எங்கிருந்தோ மேல் நாட்டில் இருந்து வந்தவர். ஆக திராவிட பாஷையான தமிழ் பாஷை நன்கு நடையாடும்படியான திருவரங்கத்துக்கு வெகு தூரத்திலே இருக்கக்கூடிய மகாத்மாவான அவர் அங்கிருந்து வந்து நமக்கு இப்படி ஒரு அர்த்தத்தை சொன்னாரே, இந்த அர்த்தத்தை, இந்த அற்புதமான அர்த்தத்தை உபகரித்தாரே என்று சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது மைப்படி மேனியும் செந்தாமரை கண்ணும். அந்த எம்பெருமானுடைய திருவுள்ளத்திலே இருக்கக்கூடிய காருண்யத்துக்கு பிரகாசகமாக இருக்கக்கூடியது. திருக்கல்யாண குணங்களுக்கு பிரகாசகமாக திருக்கல்யாண குணங்களை வெளிக்காட்டக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடிய அவனுடைய செந்தாமரை கண்ணும் வைதிகரே மைப்படியானும் உன் திருவடிச்சூடும் தகைமையினார். அப்படிப்பட்டவர்கள் அதுதான் காட்டுறார். வைதிகர்னா பூர்வபாக நிஷ்டர்கள். ஏன்னு கேட்டா பூர்வபாக நிஷ்டர்கள்ன்றவா கேவலம் கிரியாகலாபங்கண்டு பெறவிருக்கும் அவர்கள். அந்த எம்பெருமான அடைய வேண்டும் ஆசைப்படுறா. ஆனால் கிரியாகலாபங்கள், தங்களுடைய முயற்சி, தங்களுடைய யாக யஜ்ஞாதிகள் இவற்றை கொண்டு பூர்வபாக நிட்டர்களாக இருக்கக்கூடியவர்கள், அதை கொண்டு பெறவிருக்கும் அவர்கள். இன்னும் சில பேர் இருக்கிறார்கள் வைதிகர்கள். அவா யார்னா பிரம்மத்தினுடைய சொரூப ரூப குண விபூதிக்கு பிரதிபாதகமாக இருக்கக்கூடியது. பிரம்மஸ்வரூபம் இப்படிப்பட்டது, பிரம்ம ரூபம் இப்படிப்பட்டது, பிரம்மத்தினுடைய குணம் இப்படிப்பட்டது, பிரம்மத்தினுடைய ஐஸ்வர்யம் எப்படிப்பட்டது அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் இருக்காளே, அவா இல்லாமல் வெறும் கர்மபாகத்தையே பற்றி நிற்பவர்கள் இருக்கிறார்களே, அவள வைதிகர் அப்படின்னு ஒரு அர்த்தம் காட்டினார். இன்னொரு அர்த்தம் காட்டுறார். நிதித்யாசிதவ்யா ஆத்மாவா அரே திரட்டவ்யா ஸ்ரோதவ்யா மந்தவ்யா நிதித்யாசிதவ்யா என்று சொல்லும்படியான பக்தியோக நிட்டர்களாக அமைந்திருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்கள் பாருகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் எம்பெருமானுடைய திருவடி சூடும் தகமையினார். அப்போ நீர் எப்படி சொல்றீர்? நீர் பகவத் விஷயம் எப்படி சொல்றீர் அப்படின்னா அங்கதான் சொல்றார். ஊராமிலைக்க குருட்டாமிலைக்கும் என்னும் அப்படி யானும் சொன்னேன். ஒரு பெரிய பசு மாடுகள், அந்த மாடுகள்லாம் மந்தையாக வந்து கொண்டிருக்கின்றன. பகலெல்லாம் மேய்ந்திருக்கிறது. சாயங்கால வேளையில தங்களுடைய கன்றை நினைத்து வந்து கொண்டிருக்கின்றன. ஊர் நெருங்கி விட்டதேயானால் காட்டிலே மேய்ந்து கொண்டிருந்த பசுக்கள் எல்லாம் ஊருக்கு வருகின்றன. தங்களுடைய கன்றை நோக்குகைக்காக, கன்றை பார்ப்பதற்காக எல்லா பசுக்களும் ஊர் நெருங்கி வந்ததும் மா மா மான்னு தன்னுடைய கன்றை நினைச்சு கத்துறது. அது நடுவுல ஒரு குருட்டு பசு இருக்கு, கண்ணு தெரியாத பசு, பாவம். அதுவும் கூடவே வந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு ஊர் வந்ததுன்னு தெரியாது, இது ஊரா காடான்னு கூட தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய நிலையிலே மற்ற பசுக்கள் கத்தற போது தானும் கத்துறதோ இல்லையோ, ஊராமிலைக்க குருட்டாமிலைக்கும் என்னும் அப்படியானும் சொன்னேன் அடியேன் பற்றியாதன்பனே. ஆக இப்ப இதற்கு மேற்பட்ட நான் பரதந்திரனாய் அமைந்திருக்கக்கூடியவன், பக்தி பரவசனாய் அமைந்திருக்கக்கூடியவன், ஒன்றை வரிசையாக சொல்ல முடியல. அவ என்ன சொன்னாலோ அதைத்தான் சொல்லுகிறேனே ஒழிய மத்தொன்னும் சொல்லுவதற்கு என்னால இயலாது என்று சொல்லும்படியான விஷயம்தான் இப்படிப்பட்ட பாசுரமாக அமைந்திருக்கக்கூடியது. அப்படி யானும் சொன்னேன் அடியேன் மத்தி யாதென்பனேன்னு இந்த பாசுரத்துல காட்டியிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக 95வது பாசுரம். யாதானும் ஓர் ஆக்கையில் புக்கு அங்கு ஆப்புண்டும் ஆப்ப விழுந்தும் மூதாவியில் தடுமாறும் உயிர் மன்னமே, அதனால் யாதானும் பத்தி நீங்கும் விரதத்தை நல்வீடு செய்யும் மாதாவினை பிதுவை திருமாலை வணங்குவனே என்று காட்டக்கூடிய விஷயம். ஆக பக்தி பாரவசியத்தாலே அல்லது அயோக்கியதானுசந்தானத்தாலே ஏதாவது ஒரு வழியாலே கண்ணழிவு சொல்லி கைவாங்காதே தன்பக்கலிலே பிராவண்யாதிசயத்தை உடையேனாய் இதர விஷயங்களில் அரிசியையும் உடையேனாம்படி பண்ணி அந்த மகோபகாரம். பெருமானே, உன்னிடத்துல இருக்கக்கூடிய பக்தி காரணமாக நான் உன்னை அனுபவிக்க முடியலை. அயோக்கியதானுசந்தானம் பண்ணும் காரணமாக உன்னை பத்தி பேச முடியவில்லை அப்படின்னு சொல்லும்படியாக இல்லாமல் மற்ற விஷயங்கள்ல ஆசையே இல்லாதபடியாக என்னை உன்னையே பேசும்படியாக வைத்திருக்கிறாயே, அதனால உன்னுடைய திருவடித்தாமரைகளிலே
நான் விழுகிறேன் என்று சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது. திருக்கோட்டியூர்ல பராசர பட்டர் எழுந்தருளி இருந்தார். அப்போ அங்க ராமானுஜதாசர்னு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர். அவர் என்ன சொன்னார்னாக்கா, எனக்கு திருவிருத்தம் அருளி செய்ய வேணும் சுவாமின்னு, திருவிருத்தத்தினுடைய அர்த்தத்தெல்லாம் நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு சொல்லி கொடும் அப்படின்னார். ஐயோ, நான் நம்பெருமாளை பிரிஞ்சுட்டு வந்திருக்கேன், எனக்கு அது துக்கம், அதெல்லாம் ஒன்னும் சொல்ல தோணாது, அதனால நஞ்சீரை நீர் சொல்லும் அப்படின்னு நஞ்சீர் இடத்துல சொன்னார். அப்போ ஜீயரும் சொல்லிட்டு இந்த திருவிருத்தத்தினுடைய அர்த்தத்தை எல்லாம் சொல்லிட்டே வந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவளோட கூட வளவன் பல்லவதரையன் திருக்கோட்டியூர் நம்பியனுடைய திருவடித்தாமரைகள்ல இளம்பிராயத்துல ஆசிரியத்தவராக அமைந்திருக்கக்கூடியவர், அவரும் கூடவே இதை கேட்டு இருந்தார். அப்போ இந்த யாதானு மோராக்கையில் புக்கு என்னும்படியான பாசுரம் வந்த போது நேர அந்த பாசுரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே கண்ல தாரதாரையா ஜலம் பெருக்கினார் அந்த வளவன் பல்லவதரை என்றவன். அப்போ இந்த பாசுரமே நான் இன்னும் சொல்லலை, இப்ப என்னத்துக்கு நீர் அழறி, இப்ப என்னத்துக்கு நீர் இந்த மாதிரி புலகித காத்திரராய் இருக்கிறீர், உடம்பெல்லாம் ரோமாஞ்சமா இருது, கண்கள்ல தாரதாரையாக ஜலம் விட்டு இருக்கிறீர் அப்படின்னு சொன்ன போது, ஒண்ணுமில்ல, நம்பி திருக்கோட்டியூர் நம்பி எனக்கு நன்மை சொல்றேன்னு சொல்லிட்டு இந்த பாட்டை ஒவ்வொரு நாளும் சொல்லு, இந்த பாட்டை தவறாத ஒவ்வொரு நாளும் சொல்லு அப்படின்னு சொல்லும்படியாக என்ன தெரிவித்திருக்கிறார். ஆக அவர் சொன்ன வார்த்தை, இதுக்கு என்ன விசேஷார்த்தம் சொன்னாரா ஏதாவது அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் ஒண்ணு எனக்கு தெரியாது, அதெல்லாம் ஒண்ணு சொல்லல, இந்த பாசுரத்தை அனுசந்தானம் பண்ண சொன்னார், நான் இந்த பாசுரத்தை நாடோறும் விண்ணப்பம் செய்து கொண்டிருந்தேன், அது ஞாபகம் வந்தது, இப்ப நான் வந்து சிதில காத்திரனாக ஆகிவிட்டேன்னு அப்படின்னு சொல்லும்படியான வார்த்தை. அப்படின்ன போது நம்பி ஆதரித்த பாட்டு, திருக்கோட்டியூர் நம்பிகள் ஆதரித்த பாட்டாக அமைந்திருக்கிறது. யாதானு மோராக்கையில் புக்கு அங்காப்புண்டும் ஆப்பவிழ்ந்தும் மூதாவியில் தடுமாறும் உயிர் முன்னமே. இந்த சரீரம் இருக்கிறதே, அது என்ன பண்றதுன்னா, ஏதாவது ஒரு சரீரத்துல ஓடும், போய் உட்கார்றது, அந்த இடத்துல ஆக்கையுள் பூக்கு. அதனால சரீர சம்பந்தம்ன்றது இதுக்கு வந்தது ஒரு காலத்துலன்னு அர்த்தம். அப்போ ஏதோ ஒரு ஆக்கை, அது எந்த ஜென்மமா இருந்தா, தேவ மனுஷிய திரியக்கு ஸ்தாவரம் எந்த ஜென்மமா இருந்தாலும் சொல்லலாம், அதுல அபிமானித்து ஆக்கையில் புக்கு அங்க ஆப்புண்டு, அதுல இருக்கிற அபிமானம் இருக்கே, இது என்னோடம்பு, என்னோடம்பு என்ன, அதிலே அபிமானித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலை ஆப்புண்டும் ஆப்பவிழ்ந்தும் மூதாவியில் தடுமாறும் உயிர் முன்னமே. இப்படி சொர்க்க நரகாதிகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. பஞ்சாக்னி வித்தியிலே சொன்னபடியாக இந்த உயிரானது தடுமாறிக் கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற போது அதனால் யாதானும் பற்றி நீங்கும் விரதம், இப்படி சரீர சம்பந்தம் கிடைத்திருக்கிறபடியாலே எதையாவது ஒன்றை பிடித்துக் கொண்டு பகவத் விஷயத்தை விட்டுட்டு போறது, பிடிச்சுக்கிறதுக்கு வியவஸ்தையே கிடையாது, எதை வேணாலும் பிடிச்சுப்பேன், ஆனா விடுறதுன்னு வியவஸ்திதமாக பகவத் விஷயத்தை தான் விடுவேன் அப்படின்னு தானே சொல்லிட்டு இருக்காங்க. அது யாதானும் பற்றி நீங்கும் விரதம், எதையாவது ஒன்றை பிடித்துக் கொண்டு பகவத் விஷயத்தை விட்டுவிடும்படியான விரதம். இந்த விரதத்தை நல்வீடு செய்யும் எம்பெருமான் விடும்படியாக செய்யும்படியானது. நல்வீடு செய்யும்னா இது மொத்தத்தையும் விடும்படியாக அந்த எம்பெருமான் தானே பண்ணுகிறான். அத்தனை விஷயத்தையும் விட்டு விட்டு தன்னை பத்தும்படியாக எம்பெருமான் தான் அனுகிரகிக்கிறான். நல்வீடினை செய்யும் மாதாவினை பிதுவை, பிரியபரனாயிருக்கிறான், இதபரனாயிருக்கிறான். இந்த மாதா பிதாக்கள் என்னன்னா, சரீரத்துக்காக சம்சாரத்தை பூண்பட்டு கட்டி கொள்ளும்படியான விஷயத்துல நமக்கு பிரிய ஹிதபரர்களாக இருக்கிறார்கள். ஆனால் சம்சாரத்தை விடுவிக்கும்படியான நல்வீடு செய்யும் மாதாவினை பிது. இந்த மாதா பிதுக்கள் இந்த சம்சார சம்பந்தத்தை மேலும் மேலும் பூண்கட்டி விடுபவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நல்வீடு செய்யும் மாதாவினை பிதுவை திருமாலை வணங்குவனே. அங்கதான் அற்புதமாக காட்டும்படியான விஷயம். பிதா மாதாச்ச மாதவா, மாதாவினை பிதுவை திருமாலை, பிதா மாதாச்ச மாதவா, ஸ்ரீயப்பதின்னு சொல்லும்படியான விஷயம். திருமாலை வணங்குவனே, அந்த எம்பெருமானை நான் வணங்குவேன். யாதானும் ஓர் ஆக்கையுள் புக்கு அங்கு ஆப்புண்டும் ஆப்ப விழுந்தும் மூதாவியில் தடுமாறு உயிர் முன்னமே. இதுல பஞ்சாக்னி வித்தியில சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை அர்த்தங்களும் காட்டப்பட்டிருக்கிறது.
இந்த ஆத்மாவானது முதல்ல நிராலம்பமான ஆகாசத்திலே இருந்து சூக்ம சரீரத்தோட இருக்கிறது. அங்கிருந்து நேராக மேகத்திலே வந்து சசியத்திலே விழுந்து புருஷ சரீரத்துல வந்து ஸ்ரீ சரீரத்துல வந்து பிறகு இந்த உலகத்துல ஜனிக்கிறது. இப்படின்னு இதனுடைய சுழற்சியை பற்றி காட்டி இருக்கக்கூடிய விஷயம் பஞ்சாக்னி வித்யான்னு காட்டப்பட்டிருக்கிறது. ஆக அப்படி இந்த ஆத்மாவானது சொர்க்க நரகாதிகள் எல்லாம் தடுமாறிக்கொண்டிருக்கிறது. எல்லாவற்றிலையும் தடுமாற்றம் தான். ஒருவரிடத்தையும் தடுமாறிக்கொண்டிருக்கக்கூடிய நிலை. இப்படிப்பட்ட நிலையை நல்வீடு செய்யும் மாதாவினை பிதுவை. இந்த பாசுரார்த்தத்தை காஞ்சி பிரதிவாதி பயங்கரம் சுவாமி ஒரு தரம் ஆழ்வார் சன்னதியிலே, காஞ்சிபுரம் நம்மாழ்வார் சன்னதியிலே உபன்யாசமாக சாதித்த போது, நெத்தியை குத்தி பார்த்தால் பசை காணாதொழிந்தால் அப்பிராபியமென்னு கண்ணநீரோடே மீளுவது நல்வீடு செய்யும் எம்பெருமான் இந்த சேத்தனுடைய வாழ்ச்சிக்கு என்னென்னவெல்லாம் கிருஷிகளை பண்ணுகிறான் என்பதை திரிபாத் விபூதியிலே பரிபூர்ணானுபவம் நடவா நிற்க அது உண்டது உருக்காட்டாதே தேசாந்தரகதனான புத்திரன் பக்கலிலே பிதிருஹயம் கிடக்குமா போலே என்னும்படியான அந்த பெரிய சூத்திரத்தை பாதி சொல்லிட்டு வந்தார். அனுசந்தித்துக் கொண்டு அதனை தான் விவரித்துக் கொண்டு வருகிற போது நடுவுல எம்பெருமான் பண்ணும்படியான அந்த கிருஷியும் கிருபையும் நினைத்து குலுங்கி 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 அழுது விட்டு இதுக்கு மேல எனக்கு சொல்றதுக்கு வரவே இல்லை அப்படின்னு நிறுத்தி விட்டார். அடியே நேர எதிரே அதை அந்த கோஷ்டியில இருந்து கொண்டு அனுபவித்திருக்கக்கூடிய சிறு பிராயத்திலே அனுபவித்திருக்கக்கூடிய விஷயம். ஆகவே அப்படி இது திருக்கோட்டியூர் நம்பி உகந்த பாசுரம். அது மாத்திரம் இல்ல, காஞ்சிபுரம் சுவாமி தாமும் உகந்து கண்ணும் கண்ணீருமாக சாதித்த பாசுரமாக அமைந்திருக்கிறது. யாதானுமோ ராக்கையில் புக்கு அங்கு ஆப்புண்டும் ஆப்ப விழுந்தும் மூதாவியில் தடுமாறும் உயிர் முன்னமே அதனால் யாதானும் பத்தி நீங்கும் விரதத்தை நல்வீடு செய்யும் மாதாவினை பிதுவை திருமாலை வணங்குவனே என்னும்படியான 95வது பாசுரமாக அமைந்திருக்கிறது. ஆக இப்படி இந்த 5 பாசுரங்களுடைய சாரார்த்தங்களை இந்த ஓட்டியிலே விண்ணப்பம் பண்ணும்படியாக நியமித்த ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியுபே வேதாந்தாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிபராஜகாச்சாரியராய் எழுந்தருளி இருக்கும் யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ சுவாமியுடைய திருவடித்தாமரைகளிலேயும் எம்ஓபி அறக்கட்டளையாருடைய திருவடித்தாமரைகளிலேயும் வாழி 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 என்று பல்லாண்டு வாடிக்கொண்டு அடியனுடைய வார்த்தைகளை நிறைவுறுத்துகிறேன். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே